சரி வாங்க நம்ம இப்போ வீக்கெண்ட் ஸ்பெஷலுக்கு என்னன்னு யோசிக்கலாமா? ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருக்கேன். அதனால தான் வந்து எனக்கு பாவ் பஜ்ஜி சாப்பிடணும்னு இருக்கு. சரி வாங்க இப்போ நம்ம டக்குன்னு போயிட்டு பாவ் பஜ்ஜி பண்ணிடலாம். எல்லாருக்குமே வீக்கெண்டாகவே லீவ் தானேங்க. ஓகே, இப்போ சாட்டர்டே சண்டே வந்துச்சுல, சாட்டர்டே சண்டேனாவே நான் தாங்க வந்து பண்ணுவேன். இன்னைக்கு வந்து நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கேன், அதனால எங்க அம்மா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான்னு இருக்கேன். சரி வாங்க இன்னைக்கு நம்ம வந்து டக்குன்னு போயிட்டு பாவ் பஜ்ஜி சாப்பிடலாம். எனக்கு ரொம்ப நாளா பாவ் பஜ்ஜி சாப்பிடணும்னு இருந்திருக்கு. இப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம வந்து மிஸ் பண்ணிடவே கூடாது. சரி வாங்க இப்போ நீங்களும் என் கூட வந்து பாவ் பஜ்ஜி பண்ணலாம். Let's go to our kitchen. அதுக்கு என்ன ஞாபகம் வரும்? டிஃப்ரெண்டான ரெசிபீஸ். அதில் வந்து ஒன் ஆஃப் தி டைப் தான் வந்து இன்னைக்கு வந்து பாவ் பஜ்ஜி. பாவ் பஜ்ஜி இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டிஷ்ஷஸ். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இது நீ கண்டிப்பாக பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ. சரி வாங்க இந்த மவுத் வாட்டரிங் ரெசிபிக்குள்ளே போயிடலாம். டா அப்படின்னு கமான். இப்போ ஒரு நான்ஸ்டிக் பாத்திரம் எடுத்துகிட்டு கொஞ்சம் பட்டர், அப்புறம் 2 ஸ்பூன்ஸ் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ அதில் 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1 கப் ஆனியன்ஸ் அண்ட் 3 க்ரீன் சில்லிஸ், அதுக்கப்புறமா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா அந்த ஸ்மெல் போகிற வரைக்குமே நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 1 கப் தக்காளி அண்ட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க திருப்பி. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 கப் காலிஃப்ளவர், 1 கப் கேப்சிகம் அண்ட் க்ரீன் பீஸ், அதுக்கப்புறமா கொஞ்சம் கேரட் எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா மூடி வச்சு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் பாயில் பண்ணிடலாம். இப்போ அதில் 1 கப் பாயில் பொட்டேட்டோஸ் அண்ட் 4 to 5 பீசஸ் ஆஃப் பீட்ரூட். எதுக்குன்னா அது கலருக்காக. சில பேர் வந்து ஃபுட் கலர் போடுவாங்க, நம்ம வந்து நேச்சுரலாக அந்த பிங்க் கலர் வரதுக்காக பீட்ரூட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு திருப்பி மூடி வச்சிடலாம். ஆஃப்டர் 5 மினிட்ஸ் பாருங்கள் நம்மளோட வெஜிடபிள்ஸ் எல்லாம் எவ்வளோ நல்லா பாயில் ஆயிடுச்சுன்னு. இப்போ பாயில் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம ஒரு மேஷ் எடுத்துகிட்டு நல்லா அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். அவங்கக்கிட்ட மேஷ் இல்லைனாலும் பரவாயில்லைங்க, நம்ம கரண்டி வச்சு நல்லா மேஷ் பண்ணிடலாம். இதை பாருங்கள் நான் இப்போ மேஷ் பண்ணிகிட்டே இருக்கேன், நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள். எப்படி மேஷ் பண்ணணும் அப்படின்னா வெஜிடபிள்ஸ் எல்லாமே பேஸ்ட் மாதிரி வரணும். இதை பாருங்கள் நம்மளுக்கு எப்படி பேஸ்ட் மாதிரி வந்துச்சுன்னு. இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் தேவையான உப்பு அண்ட் 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் பாவ் பஜ்ஜி மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கரம் மசாலா அண்ட் கொஞ்சம் தனியா தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேவையான மசாலா எல்லாமே ஆட் பண்ணியாச்சுல்ல, இப்போ கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பச்சை வாசனை போக வரைக்குமே நம்ம லோ ஃப்ளேமில் பாயில் பண்ணிக்கலாம். பாயில் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் கார்னிஷிங்க்கு. அதுக்கப்புறமா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெசிபியோட லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ 1 ஸ்பூன் ஆஃப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ரெசிபியோட கலர் போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கிறோம். சரி இப்போ நம்ம இதை வந்து ஒரு சர்விங் பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம பாஜி ரெடி பண்ணியாச்சுல, சரி வாங்க நம்ம இப்போ போய் பாவ் ரெடி பண்ணலாம். சரி வாங்க நம்ம இப்போ பாவ் ரெடி பண்ணிடலாம். இப்போ பாவ் எடுத்துக்கிட்டு 2 ஈக்குவல் சைஸஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம பாவ் வந்து இப்படி இருக்கணும். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ஹீட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் பட்டர், அதில் கொஞ்சம் காரம் போட்டுக்கோங்க. இப்போ ரெண்டுமே கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. அந்த கொத்தமல்லியோட ஸ்மெல் தாங்க அந்த பாவ்லியே செம்மையாக இருக்கும். நம்ம பாவை 2 சைடாக கட் பண்ணிவிட்டு இப்போ 2 சைடுமே நம்ம டோஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பேஸை நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க, ரொட்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திருப்பி போட்டு மேல் பாட்டை வந்து நம்ம டோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ டோஸ்ட் பண்ண 2 பாவையும் நம்ம வந்து ஒரு சர்விங் பிளேட்டில் போட்டுட்டு சர்வ் பண்ணிடலாம். இந்த பாவ் பஜ்ஜி மசாலா பவுடரோட லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா எவ்வளோ எம்மியாக இருக்குன்னு. வாங்க இப்போ போய் சாப்பிட்லாம். இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சம் பாஜி, அதுக்கப்புறம் ஒரு பாவு வச்சுக்கலாம். அது கூட கொஞ்சம் ஆனியன்ஸோட கொத்தமல்லி சேர்த்து ஒரு லெமன் பீஸ் எடுத்துகிட்டு அது மேலாக ஒரு பட்டர் போட்டுட்டு இது எல்லாமே சேர்த்து சாப்பிட்டோங்க இருக்குங்க வேற லெவல். நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் இந்த டிஷ்ஷை. கிவ் யோர் ஃபீட்பேக் இன் த கமெண்ட் பாக்ஸ் அண்ட் ஐம் வெயிட்டிங் ஃபார் த ஃபீட்பேக் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா பாவ் பஜ்ஜி வந்து எவ்வளோ ஈஸியாக நம்ம 5 மினிட்ஸில் பண்ணிட்டோம் அப்படின்னு. ஆனால் நிஜமாக 5 மினிட்ஸில் ஆகாதுங்க, கொஞ்சம் நேரம் ஆகும். வீடியோவில் வந்து 5 மினிட்ஸ் வரதுனால நான் 5 மினிட்ஸ்னு சொல்லியிருக்கேன். ப்ளீஸ் சப்போர்ட் டு மை மாம்ஸ் சேனல். சரி ஓகே, நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.